அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தார் ரெசிபியே போட்டுட்ருக்கீங்களே, ஏதாவது சஹருக்கான ரெசிபீஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட எல்லாருக்காகவும் தான் இன்றைக்கான சூப்பரான ஒரு சஹர் ரெசிபி, சம்பல் ரெசிபி. இது வந்து நான் இன்றைக்கி உப்புக்கொண்டை வச்சு பண்ண போகிறேன். மட்டன், பீஃப் எதாக இருந்தாலும் ஓகே. ஸோ நான் இன்றைக்கி மட்டன் உப்புக்கொண்டை எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் நேரம் வெந்நீரில் ஊற வச்சுக்கலாம், ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் அதை நீங்கள் தட்டுனீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தட்ட வந்துடும். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இந்த மேரினேஷன் எதுக்கு அப்படின்னா, நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறதுனால அதில் இருக்க மசாலாலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு மட்டன் உப்புக்கொண்டை எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/4 கிலோ அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. மெலிசாக கட் பண்ணி அதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை கருக விட்டுறாதீங்க, இல்லைனா சம்பல் ஃபுல்லாகவே கசப்பாகவே இருக்கும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டை நல்லா மெலிசாக கட் பண்ணி அதையும் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3 எடுத்திருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான். உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னாலும் தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் தேங்காய் சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க உப்புக்கொண்டத்தை ஃப்ரை பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம அரைச்ச உப்புக்கண்டம் அப்புறம் வறுத்து வச்ச எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அரை எலுமிச்சை பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான சம்பல் ரெடி. ஒயிட் ரைஸ்க்கு எந்த விதமான குழம்பு இருந்தாலும் பரவாயில்ல, இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு பிடி சாப்பாடு எக்ஸ்ட்ராவே உள்ளே போகும். கண்டிப்பாக சஹருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இது 1 மந்த் வரையும் வச்சு யூஸ் பண்ணலாம்.